ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வெஜிடபிள் குருமா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வெஜிடபிள் குருமா செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும். இப்போ இதை செய்கிறதுக்கு நான் காய்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்க்குறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு 5 பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, இது மூணையுமே சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கள் வேகிறதுக்காக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கள் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு காய்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு, எதுவுமே குழையலை. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ண தேங்காவாக இருந்தாலும் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 6 பல்லு பூண்டு, கூடவே ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் 2ஆக உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 10 முந்திரியை 2 உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ இந்த விழுது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற காய்களை தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இது கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜார் கழுவிட்டு நான் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குருமா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பூரி சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே இட்லி தோசையோடு நீங்கள் தொட்டு சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இது கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது 2-3 நிமிஷமாக நல்லா கொதித்து வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே காய்கள் வேக வைக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் பத்தாமல் இருந்ததுனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அந்த தூளோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும்